வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏசாவையோ நான் வெறுத்தேன், அவனுடைய மலைகளை பாழும் அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவும் ஆக்கினேன். இந்த இடத்துல ஆண்டவர் தெளிவாக சொல்றார். யாரை வெறுத்தாராம்? ஏசாவை வெறுத்தேன். இந்த ஏசா பிறக்கும் போதே அது என்ன ரீசன்னே தெரியாது, என்ன காரணம் தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். பிறக்கும் போதே கர்த்தர் ரெபெக்கா கிட்ட சொல்லிட்டாரு, பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, மூத்தவன் இளையவனை செவிப்பான்னு சொல்லிட்டார். ஏசாவுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ நம்ம ஏசாவை ஒரு வில்லனாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். உண்மைதான், அவன் வில்லன் தான், எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த ஏசா கிட்ட இருந்ததான குணங்கள் என்ன? இப்போ இஸ்மவேலுக்கு பரியாசம் பண்ணுறன்னு ஒரு குணம் இருந்துச்சு. அந்த பரியாசம் பண்ணுற குணம் அவனை கொண்டு எங்கே நிறுத்திருச்சு? நடுத்தரில் நிறுத்திருச்சு. நம்மகிட்டையும் இப்படி தான் சில குணங்கள்லாம் இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது தப்பாக தெரியாது, சின்ன தப்பாக தெரியும். ஆனால் அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்? பெரிய விளைவாக இருக்கும். சில நேரங்களில் யாருக்கும் தெரியாமல் உட்காந்து ஆஃபீஸில் கமெண்ட் அடிச்சிருப்போம் யாரையாவது. அந்த கமெண்ட் எப்படி அந்த வாழை விட்டு வெளியே, அந்த ரூமை விட்டு வெளியே போச்சுன்னே தெரியாது. அது அப்படியே சீனியர் ஆஃபீஸர் காதுக்கு போய் அவர் கமெண்ட் அடிச்சுட்டு நம்மளை வேலையை விட்டே சாக் பண்ணிடுவாங்க. என்னை பற்றி இப்படிலாம் நீங்கள் கமெண்ட் அடிக்கிறீங்களா அப்படின்னு. எப்படி போச்சுன்னே நமக்கு தெரியாது. அந்த மாதிரி இவன் பரியாசம் பண்ண ஒரு விஷயம் என்ன ஆயிடுச்சு? இவனை கொண்டு போய் நடுத்தருள்ள வனாந்தரத்தில் நிறுத்திருச்சு. ஆனால் ஏசாவுடைய பிரச்சனை அது இல்லை. ஏசாவுடைய பிரச்சனை என்னன்னா, தெரிஞ்சே அவன் என்ன செஞ்சிட்டானா, அவனுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை அசட்டை பண்ணிட்டார். ஆனால் அதுக்கப்புறம் அவன் மனம் கசிந்து அழுதான்னு இருக்கு. அதை பெற்றுக்கொள்றதுக்கு அவன் என்ன செய்கிறான்? மனம் கசிந்து அழுதான் அப்படின்னு இருக்கு. ரெண்டாவதாக, இந்த ஏசா யாரால ஏமாற்றப்படுறான் பாருங்க. இவனை பொறுத்த வரைக்கும் தகப்பனுக்கு இவன் நல்ல பையன். அப்பாவை பொறுத்த வரைக்கும் யாரு? ரொம்ப நல்ல பையன். தேவனுக்கு பிடிக்காது, அது வேற விஷயம். ஸ்பிரிச்சுவலி விட்டுருங்க, உலக பிரகாரமா நான் சொல்றேன். தகப்பனுக்கு பிடிக்காது. இப்போ இவன் யாரால ஏமாற்றப்படுறான் தெரியுமா? ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அங்கேயாவது அப்பாவும் சித்தியும் ஏமாத்திட்டாங்க. சித்தினா என்ன? பெரியம்மா, அவங்க ஏமாத்திட்டாங்க. இங்க அம்மாவே ஏமாத்திட்டாங்க இவனை. ஏசாவை பொறுத்த வரைக்கும் அம்மாவும் தம்பியும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்க? எனக்கு உள்ள ஆசீர்வாதத்தை மொத்தத்தையும் என்ன பண்ணிட்டாங்க? அவங்க வாங்கிட்டாங்க. அம்மா என்னுடைய ஆசீர்வாதத்தை வாங்கி யார் கையில் கொடுத்துட்டாங்க? தம்பி கையில் கொடுத்துட்டாங்க. இப்படி ஒரு சிச்சுவேஷனை யோசித்து பாருங்க. கர்ப்பத்தின் பாலகனை ஸ்திரீயானவள் மறப்பாளோ அப்படின்னு கேட்டா, இந்த வசனத்தை கேட்டா ஏசா என்ன சொல்லுவான்னு நினைக்கிறீங்க? எங்கள் அம்மா மறக்கும், எங்கள் அம்மா எனக்கு அகைன்ஸ்டாக செய்யும். சில நேரங்களில் சில வீடுகளில் சில சாட்சி சொல்லுவாங்க, அம்மா இப்படி செஞ்சிச்சுன்னு சொல்லுவாங்க, நம்பவே முடியாது நம்மளால. அப்பா இப்படி செஞ்சிட்டாருன்னு சொல்லுவாங்க, நம்பவே முடியாது. இப்படி நடக்குமா அப்படிங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு காரியமாக இருக்கும். ஒரு மலேசியாவில் ஒரு கேஸ் நடந்தது. அந்த கேஸு பேப்பரில் வந்ததானே, அங்கே இருக்கும்போது நான் பேப்பரில் படித்தேன். அப்படி ஒரு கேஸை நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்களான்னு எனக்கு தெரியாது. எனக்கு அதான் ஃபஸ்ட்டு டைம் அப்படி பார்த்தது. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், தகப்பனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சொந்த மகளை அவன் நாசம் பண்ணிட்டான்னு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை கொண்டு போய் நிற்க வச்சிருக்கிறாங்க கூண்டில். நீதிபதி கேட்குறாரு, ஏப்பா அது நீ பெற்ற மகளாயிற்று. அந்த பேப்பரில் போட்டிருக்காங்க, அவனுடைய முகத்தில் ஒரு குற்ற உணர்வுமே இல்லையாம்மா. அவன் செஞ்சது சரி, தப்புன்னே அவனுக்கு தோணலைன்னு போட்டிருக்கிறாங்க. அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம நம்ப முடியாத அளவுக்கு நம்முடைய உறவுகள் நம்மளை ஏமாத்தும். தாய் ஏமாத்துமான்னு கேட்டிங்கன்னா ஏமாற்றும். ஏமாத்தி இருக்குது. எங்கே ஏமாத்தி இருக்குது? ஏசா வாழ்க்கையில் ஏமாத்தி இருக்குது. ஆனால் ஸ்பிரிச்சுவலி நம்ம எடுக்கலை. ஸ்பிரிச்சுவலி பார்த்தீங்கன்னா ரெபெக்கா தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறாங்க, எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஏசாவை பொறுத்த வரைக்கும் என் அம்மா என்னை ஏமாத்திட்டாங்க, என் தம்பிக்கு எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு. எனக்கு சில நேரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. தாயார் இப்போ 2 பிள்ளை இருக்குதுன்னா பார்ஷாலிட்டி பார்க்குறாங்க. எப்படி முடியும்? 2 பொண்ணு இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்ல புடவையெல்லாம் ஒரு பொண்ணு கொடுத்துட்றாங்க,
கொஞ்சம் விலை மதிப்பு இல்லாததுல இன்னொரு பொண்ணுக்கு, ரெண்டாவது பொண்ணுக்கு கொடுப்பாங்க. அதுக்கு அவங்க 1000 காரணம் வச்சுருப்பாங்க. சி அவள் பாவம் கஷ்டப்படுறா இப்படிலாம் சொல்லுவாங்களே ஒழிய, தாயாருக்குள்ளே என்ன இருக்குது? பார்ஷியாலிட்டிஸ் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அது எப்படி வரும் அந்த பார்ஷியாலிட்டி? இந்த இதை படிக்கும் போது ஏசாய் நம்மகிட்ட பார்த்து என்ன சொல்லுவான்? எங்கள் அம்மாவுக்கு இருக்கியா பார்ஷியாலிட்டி? எங்கள் அம்மா யாக்கோபை நேசித்தாங்க. யாக்கோபை நேசித்து எங்கள் அப்பாவுக்கு தெரியாமல் என்னுடைய மொத்த ஆசீர்வாதத்தையும் வாங்கி இவ்வளவும் செஞ்சு என் தம்பி ஆசீர்வச்சு வெளியே அனுப்பி விட்டாங்க. ஒருத்தருடைய வாழ்க்கையில் நான் கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு நிறைய பிள்ளைகள், அதில் ஒரு மகள் தவறான ஒரு முடிவெடுத்து ஒரு மனிதனை விரும்பி திருமணம் செய்துக்கிட்டு போயிட்டாங்க. போனதுனால மற்ற எல்லாரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு நாள் சொத்து விற்க வேண்டிய நிலைமை வந்தது. சொத்தை விற்க வரும்போது இந்த போன மகளை திருப்பி கூப்பிட்டு சொத்து கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த தாயார் மற்ற பிள்ளைகள் எல்லாரும் சேர்ந்து போன மகள் போலையே அவளை மாதிரியே கையெழுத்து போட்டு சொத்தை விற்று எல்லாம் பிரித்து எடுத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் யாருக்கு தெரியாது? இந்த மகளுக்கே தெரியாது. இதுக்கு யார் உடந்தனா அந்த தாயாரும் உடந்த. பல நேரங்களில் இது நடக்குது. இன்னைக்கு நீங்கள் எதிர்பார்க்காதபடிக்கு தாயாரே மகனை வெறுக்கிற சிச்சுவேஷன் இந்த உலகத்தில் இருக்குது. ஏசாவுடைய வாழ்க்கை அதுதான். ஏசா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருக்கிறான். வசனம் சொல்லுது, அவன் கதறி அழுதான். அந்த வசனம் வாசிங்க பார்ப்போம். 27ஆம் அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 27:34. ஏசா தன் தகப்பனுடைய வார்த்தைகளை கேட்ட உடனே மிகவும் மனம் கசந்து உரத்த சத்தமிட்டு அலறினா என்ன தெரியுமா? தூக்கத்தில் பிள்ளை பயந்து கத்தும் பாருங்க, அந்த மாதிரி கத்தி இருக்கிறான். போச்சே, என் வாழ்க்கை போச்சு, ஏற்கனவே என் சேஷ்டபுத்திர பாகம் போச்சு, நான் தான் அதை மிஸ் பண்ணிட்டேன். எனக்கு இருந்தது ஒன்னே ஒன்று தான், எங்கள் அப்பாவுடைய ஆசீர்வாதம். எங்கள் அப்பாவுடைய ஒரே ஒரு ஆசீர்வாதம் இருந்துச்சு, அந்த ஆசீர்வாதத்தையும் என்னை ஏமாற்றி வாங்கிட்டாங்களே. என்னை ஏமாத்துறது எங்கள் அம்மா ஆச்சே, என்னை ஏமாத்துறது என் தம்பி ஆச்சே. நான் சொல்லுவேன், ஏசா துஷ்ட மனுஷன்தான், ஆனால் அவன் தகப்பனையும் தாயும் அதிகமாக நேசித்திருக்கான். அதுக்கப்புறம் அவன் மோசமானவனா மாறிட்டான். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தகப்பனையும் தாயையும் வேதனைப்படுத்தணுன்னே கல்யாணம் பண்ணி கூட்டு வருவான். போய் நீங்கள் என்னையா இந்த வேலை பண்ணீங்க, உங்களை வேதனைப்படுத்துறேன்னு சொல்லி கானானேஸ்திரியும் பெலிஸ்தேஸ்திரியும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வருவான். அதுக்கு முன்னாடி எனக்கு அதில் ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, யாக்கோபை ஏமாத்திடுவான். ஆனால் ஏசா சொல்கிற வார்த்தை என்னன்னா, எங்கள் அப்பனுக்கு துக்கம் கொண்டாடுகிற காலம் ஒன்று வரும், வரட்டும், அன்னைக்கு நான் யாக்கோபை வச்சுக்கிறேன். ஆனால் அவன் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட அவன் தாயாருக்கு விரோதமாக அவன் பேசவில்லை. அவங்க அம்மாவுக்கு விரோதமாக ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. என்ன ஒரு நேசம் இல்லை தாய் மேலே? அந்த தாய் தான் அவனை ஏமாத்துறது. பல நேரங்களில் நாம் அதிகமாய் நேசிக்கிறவர்கள் நம்ம ஏமாற்றுவார்கள். நாம் அவங்கள ரொம்ப நம்புவோம். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நடக்கும். ஏசாவுடைய வாழ்க்கையில் நடந்துச்சு. 38 வாசிங்க. ஏசா தன் தகப்பனை நோக்கி, என் தகப்பனே, உங்ககிட்ட இது மட்டும்தானப்பா இருக்கு, என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லி, இருதயத்தை பாருங்களேன், எப்பா வேற ஆசீர்வாதமே உங்ககிட்ட இல்லையாப்பா, எல்லாத்தையுமே கொடுத்துட்டியாப்பா, இது மட்டும்தானப்பா இருக்குது, என்னை எப்படியாவது ஆசீர்வதிப்பா. தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்துக்கு எப்படி ஏங்குறான் பாருங்க. இதே நிலைமை தான் உங்களுக்கு எனக்கும். பல நேரங்களில் தகப்பனிடத்திலிருந்து வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், நமக்கு கிடைக்க வேண்டியதான காரியங்களை ஏமாற்றி நம் கையிலிருந்து வாங்கி இருப்பார்கள். சில நேரங்களில் நான் பார்த்துருக்கிறேன், நடந்த ஒரு சம்பவம், ஒரு தகப்பனுடைய மரணம். அந்த தகப்பனுடைய மரணத்தை அந்த 2வது மகனுக்கு சொல்லிட்டா, அவன் வந்துட்டானா அந்த சொத்து 2ஆக பிரிஞ்சிரும்னு சொல்லி அந்த தகப்பன் மரணத்தை 2வது பையனுக்கே சொல்லாமல் அவர்கள் மரணத்தை அடக்காராதனை எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த பத்திரத்தை எல்லாம் இந்த பையன் பேருக்கு மாற்றிட்டாங்க. இந்த பையனுக்கு உண்மையே தெரியாத வெளிநாட்டில் வேலை செஞ்சிட்ருக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் கழித்து அவன் வீட்டுக்கு வரும்போது, அப்பா இறந்துட்டாரு எல்லாம் போச்சுன்னு சொன்ன உடனே அவன் சொல்லி அழுத காரியம் என்னென்னா, எனக்கு சொத்து வேணாண்டா,
கடைசியாக எங்கள் அப்பா முகத்தை பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்களே. எனக்கு சொத்து எனக்கு இருக்குது, எங்கே இருக்குது? நான் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறேன், எனக்கு இருக்குது, எனக்கு போதும், எல்லாமே இருக்குது. சாகிற நேரத்தில் எங்கள் அப்பா முகத்தை என்ன செஞ்சிட்டீங்க? பார்க்க விடாமல் பண்ணிட்டீங்களே. இனிமேட்டு நான் நினச்சாலே எங்கள் அப்பாவை பார்க்க முடியுமா? இந்த மாதிரி எத்தனை பேருடைய வாழ்க்கையில் துரோகங்கள் இருக்குது தெரியுமா? எத்தனையோ பேர் இங்கே உட்காந்துருக்கிறீங்களே, உங்களுக்குள்ளேயும் இப்படிப்பட்ட சம்பவங்கள் எத்தனையோ பேர் செஞ்சுருப்பாங்க. சொந்தக்காரங்க செஞ்சுருப்பாங்க, அக்கா தங்கச்சி செஞ்சுருப்பாங்க, அண்ணன் தம்பி செஞ்சுருப்பாங்க, நம்ம அதிகமாக நம்பினவங்க செஞ்சுருப்பாங்க. இவங்களா இப்படி செஞ்சாங்கன்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு செஞ்சுருப்பாங்க. ஏசா துன்மார்க்கந்தான், எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனால் அவனுக்கும் ஒரு இருதயம் இருக்கே. ஒரு காலத்தில் நாமளும் துன்மார்க்கராக இருக்கும்போது தான் இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ ஒருவேளை நமக்கு இப்படி நடந்தால் நான் சொல்லுவேன், எனக்கு அந்த தகப்பனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டாலும் சரி, எனக்கு இன்னொரு தகப்பனுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அதை என்னை விட்டு யாரும் எடுக்கவே முடியாது. என் தகப்பனிடத்தில் அநேக ஆசீர்வாதங்கள் உண்டு. அவர் அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு வச்சிருக்கிறார். ஏசாவுடைய வாழ்க்கையில் அவன் தேடியும் கண்டுபிடிக்காமல் போயிட்டான். மனம் கசந்து அழுதான். ஆண்டவர் சொல்றாரு, அந்த துன்மார்க்கனையும் அவர் நேசிக்கிறார். அந்த துன்மார்க்கனையும் அவர் நேசிக்கிறார். ஏசாவை வெறுத்தேன்னு தான் சொல்றாருல்ல. ஆனால் ஈசாக்கு சொல்ற வார்த்தையை கவனிங்க. அது எப்படி அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சுன்னு கவனிங்க. 40வது வசனம் வாசிங்க பார்ப்போம். அதே 27:40. நீ உன் பட்டயத்தாலே பிழைத்து உன் சகோதரனை சேவிப்பாய். நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் அப்படின்னு இருக்கு. இந்த எப்படி இந்த தீர்க்க தரிசனம், அதாவது ஒரு காலகட்டம் வரைக்கும் நீ அவனுக்கு அடிமையாக தான் இருப்ப. ஏன்னா நான் செஞ்சுட்டேன், உனக்கு என்ன செஞ்சுட்டேன், அந்த வாக்குத்தத்தை அவனுக்கு கொடுத்துட்டேன், வேற வழி இல்லை. ஒரு சர்டன் பீரியட் நீ அவனுக்கு அடிமையாக தான் இருப்ப. ஆனால் ஒரு நாள் வரும், உன் மேல் இருக்கிற அவன் நுகத்தடியை நான் என்ன செய்வேன், நீ எடுத்து போடுவேன். இது எப்போ நடந்துச்சு தெரியுங்களா? உலக பிரகாரமாக நான் சொல்கிறேன், இது எப்போ நடந்துச்சுன்னு. மார்க் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இதுமேயான்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்களேன். மார்க் 3:8 வாசிங்க பார்ப்போம். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இந்த இதுமேயான்னு இருக்கு பார்த்தீங்களா, 3:8. இதுமேயானா என்ன? இதுமேயர்கள் அப்படின்னா யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இதுமேயர்கள் என்பது ஏசாவுடைய சந்ததியார். ஏதோமியர்கள் தான் பின்னாட்களில் இதுமேயர்கள். இந்த இதுமேயர் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுமேயனாகிய ஏரோது. ஏரோது யாரு? ஒரு இதுமேயன். இதுமேயன்னா என்ன, வேற ஒன்றும் இல்லை, ஏதோமியுடைய சந்ததியில் வந்தவங்க, ஏசாவுடைய சந்ததியில் வந்தவங்க தான் இதுமேயர்கள். இந்த இதுமேயர்கள் யூதர்களோடு கூட கலப்பாங்க. அப்படி பிள்ளைகள் பிறக்கும். அப்படி பிறந்த ஒரு பிள்ளை தான் ஏரோது. ஏரோது இப்போ என்னவா இருக்கிறான்? காற்பங்கு தேசாதிபதியாக இருக்கிறான். யாருக்கு அதிபதியாக இருக்கிறான்? இஸ்ரவேலர்களுக்கு அதிபதியாக இருக்கிறான். ஈசாக்கு அங்க சொன்ன தீர்க்க தரிசனம், காலம் வரும்போது அவன் நுகத்தடியை நீ முறித்து போடுவாய்னு சொன்ன தீர்க்க தரிசனம் இங்க நிறைவேறிச்சு. ஏரோது அவர்களுக்கு அதிபதியாக மாறினான். இப்போ உலக பிரகாரமா இது நடந்துருச்சு. ஆனா ஸ்பிரிச்சுவலி ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் போச்சே. இது ஸ்பிரிச்சுவலி எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, இஸ்ரவேலுக்குரியதான இந்த ஆசீர்வாதம், யாக்கோபு தான் இஸ்ரவேல். இவன் ஏமாற்றி ஏசா கிட்ட இருந்து வாங்கிட்டான். அது தேவ திட்டம், வாங்கிட்டான். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் வந்துருச்சு. இந்த ஆசீர்வாதத்தை இஸ்ரவேல் கையிலிருந்து வாங்கி உங்கள் கையிலும் என் கையிலும் புறஜாதியார் கையிலே அதை இயேசுவானவர் நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார். காலம் வரும்போது நுகத்தடி முறிந்து விட்டது. இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு வந்துருச்சு. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசி. ரோமருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர்கள் இஸ்ரவேலரே புத்திரிய சுவிகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையதே. தொடர்ந்து வாசிங்க. அவர்களுடையவரே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இது எல்லாம் கரெக்ட் தான். ஆனாலும் அதை எல்லாவற்றையும் எடுத்து இப்போது உன் கையிலும் என் கையிலும் ஆண்டவர் கொடுத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அன்னைக்கு ஏசாவின் கையிலிருந்து யாக்கோபு தன் தாயை துணைக்கு வைத்துக் கொண்டு ஏமாற்றி எல்லாவற்றையும் தன் தகப்பன் கையிலிருந்து வாங்கி கொண்டு போய்விட்டான். ஆனால் உன்னுடைய தகப்பன், என்னுடைய தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து அதை எல்லாவற்றிலும் சிலுவையிலே வாங்கி நம் கையிலே மீண்டுமாக கொடுத்து விட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் யார் உங்களை ஏமாத்தி இருந்தாலும் சரி, நாம் துன்மார்க்கராக தான் இருந்தோம், நல்லவங்க இல்லை. ஆனால் ஏமாற்றப்பட்டோம். ஏமாற்றப்பட்டது உண்மை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்கன்றதுக்காக எத்தனை பேர் உங்களை ஏமாற்றிருப்பாங்க? வீட்டில்
உங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்காம போச்சு இல்லை, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சொத்தை கொடுக்காம போயிட்டாங்கல்ல. இதுதான் சாக்குன்னு சொல்லி நம்மளை மொத்தமாக என்ன செஞ்சிட்டாங்க, அப்படியே விரட்டி விட்டாங்க. மற்ற பிள்ளைகளெல்லாம் வச்சுக்கிட்டு நீ தான் ஏசுக்கிட்டு போயிட்டியே, நீ என் பிள்ளையே கிடையாது அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, விரட்டி விட்டாங்க. தகப்பன் ஆசீர்வாதம் எதுவுமே வரல. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட வந்தவங்கள எத்தனை பேர் தன் பெற்றோருடைய சொத்து கிடைக்காம போனவங்க இருக்கிறாங்க, பெற்றோருடைய ஆசீர்வாதம் கிடைக்காம போனவங்க இருக்கிறாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டோன்ற ஒரே காரணத்துக்காக எதுவுமே கிடையாதுன்னு விரட்டி விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் நடக்கிறது என்ன தெரியுமா, இந்த பூமிக்குரிய தாயினுடைய தகப்பனுடைய ஆசீர்வாதம் எதுவும் கிடைக்காமல் உன்னை அழ பண்ணி தேம்ப பண்ணி உனக்கு அலற பண்ணி கத்த பண்ணி உன்னை கொண்டு வந்து ஓரமா நிக்க வச்சிருப்பாங்கல்ல, ஒரு நாள் வரும் நம்முடைய தகப்பன் எல்லா ஆசீர்வாதத்தையும் உனக்கும் எனக்கும் கொடுத்து அவர்கள் கண்களுக்கு முன்பாக உயர்த்தி மேலே கொண்டு வந்து நிக்க வைப்பார். அல்லேலூயா. அது நடக்கும், நான் சொல்லுவேன், அது நடக்கும். ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு வந்து மேலே நிக்க வைப்பார் எல்லார் கண்களுக்கு முன்பாக. ஏன் தெரியுமா, அந்த தகப்பனை விட என் தகப்பன் மேலான தகப்பன், என் கண்ணீரை கண்ட தகப்பன், என் தாழ்மையிலே என்னை நினைத்தவர் அவர். வேதம் சொல்லுது, என் தாழ்மையில் நினைத்தவரை என்னை துதியுங்கள். எல்லாரும் நீ நல்லா இருக்கும் போது உன்னை நினைப்பான், ஆனா நான் தாழ்த்தப்பட்ட போது, வனாந்தரத்தில் ஓடி அலறின போது, ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு இல்லையா தகப்பனேன்னு கேட்ட போது, ஒரு எத்தனை நேரங்களில் எனக்கு ஆசீர்வாதமே கிடையாதா, என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சா, இவ்வளவுதானா எல்லாம் நினைச்ச போது, வேதம் சொல்லுது, ஒரு நாள் வரும் உன் நுகத்தடி முறிக்கப்படும், அவர்களுக்கு இருந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் உன் கையில தேவன் கொடுப்பார். நான் சொல்றேன், உலக பிரகாரமாயும் கொடுப்பார். உலக பிரகாரமா தரமாட்டார்லாம் சொல்ல மாட்டேன், உலக பிரகாரமாயும் கொடுப்பார். ஏன் தெரியுமா, நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவன் ஒரு அப்பா தெரியுமா, நீ கூழாங்கல்ல அடிக்கிறவனா இருந்தா உன்னை ராஜாவா உட்கார வச்சு அழகு பார்க்குற அப்பா. உன்னை சொல்லியிருப்பாங்கல்ல, ஒரு நாள் உருப்பிட மாட்டேன், தேசநாதருக்கு பின்னாடி தானே போற, உருப்பிட மாட்டேன், என்னத்த அப்படி ஏசுனார். ஒரு பெரிய பாடகர், அருமையான பாட்டு பாடுவார், உங்களுக்கு தெரியும், கேளுங்கள் தரப்படும் அந்த பாட்டை பாடின ஒரு ஐயா ஒருத்தர். அவருடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை படித்தேன். அவர் ஒரு கட்சியில் மிக முக்கியமான கொள்கை பரப்பு பாட்டு பாடுறவர், அவர் பெரிய கட்சியில். அப்போ அந்த கட்சியில் பாடிக்கிட்டு இருக்கும்போது அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்ட உடனே அவர் சொல்லியிருக்கிறார் அந்த தலைவர்கிட்ட போய், ஏயா ஐயா, நான் அந்த மாதிரி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன், இனிமேட்டு உலகத்துக்கு பாட மாட்டேன், நான் என்ன செய்ய போகிறேன், ஆண்டவருக்கு பாட போகிறேன். அப்போ அந்த பெரிய கட்சி தலைவர் சொன்னாராம், ஏயா வருவாயை விட்டுட்டு வெறுவாய்க்கு போறியே, நல்லா இருக்கான்னு கேட்டாராம். நீ கட்சியில் பண்ண உனக்கு என்ன கிடைக்கும், வருமானம் கிடைக்கும், வருவாயை விட்டுட்டு எங்கே போகிற, வெறுவாய்க்கு போறியேன்னு சொன்னார். ஆனால் நான் சொல்லுவேன், அவர் கட்சியில் பாடின போது அவருக்கு என்ன ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அவர் இங்கே தேவனுக்கு பாடின போது எனக்கு நன்றாய் தெரியும். எல்லா வீட்லேயும் காலைல 6 மணிக்கு கிறிஸ்தவங்க வீட்டிலலாம் அந்த பாட்டு கேளுங்கள் தரப்படுன்ற பாட்டு எல்லா வீட்லேயும் பாடும், எல்லா இடத்துலையும் கேட்கும். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். நான் சொல்லுவேன், அவர் வருவாயை விட்டுட்டு வெறுவாய்க்கு வரல, வருவாயை விட்டுட்டு திருவாய்க்கு வந்திருக்கிறாரு. தேவன் கரத்தில் சேர்ந்தார், கர்த்தர் அவரை உயர்த்தி மேலே கொண்டு வந்து உட்கார வைத்தார். உன் தகப்பன் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உன் தகப்பனுடைய ஆசீர்வாதங்கள் உன்னை ஏமாற்றி இருக்கலாம், உன்னை ஏமாற்றி நயவஞ்சகமாக எல்லாவற்றையும் எடுத்திருக்கலாம், ஒன்று கூட இல்லாமல் விட்டுருக்கலாம், நடுத்தல நிறுத்தி வச்சிருக்கலாம். அதான் ஏசா கேட்குறான், ஒன்று கூட இல்லையாப்பா. சில நேரத்தில் அப்படித்தாங்க வெறுங்கையா அனுப்பி விட்டுருவாங்க. சிலருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கும்போது சான்ஸே இல்லை, அவங்க அதுக்கப்புறம் பிழைக்கவே முடியாது. எனக்கு தெரியும் ஒரு அங்கிளை, அவங்க அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லி அவர் 2 தம்பிகள், மொத்தம் 3 பேர், அத்தனை பேரையும் ஒரு நாள் ராத்திரி அடித்து வெளியே தள்ளினார். அடித்து வெளியே தள்ளி, வெளியே போங்க, இனிமேட்டு யாரும் எங்கே வரக்கூடாது, இது என் வீடு, வீட்டுக்குள்ளே வரக்கூடாது என்று சொல்லி விரட்டி விட்டார். அவர்கள் கையில் தாயை பிடித்துக்கொண்டு 2 தம்பியை பிடித்துக்கொண்டு அந்த மனுஷன் வெளியே வந்தார். தகப்பனுடைய ஒரு ஆசீர்வாதமும் அவருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா, கடைசியில் அந்த தகப்பன் இவரிடத்துல மறிக்க வேண்டிய நிலைமைக்கு கர்த்தர் இவரை உயர்த்தி மேலே உட்கார வைத்தார். சில நேரங்களில் நம்மளை சொல்லுவாங்க, இவன் உருப்பட மாட்டான், வேஸ்ட்டு, அவ்வளோதான், இவரால் பிரயோஜனம் இல்லைன்னு. ஆண்டவர் உனக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதான காலம் கொஞ்ச நாளில் வரும். உன்னை ஆண்டவர் உயர்த்துகிற காலம் ஒன்று வரும், நுகத்தடி முறிக்கிற காலம் ஒன்று வரும். உன் தகப்பனோட பிறந்த மற்ற பிள்ளைகளை பார்க்கலாம், உன்னை கர்த்தர் உயர்த்தி மேலே உட்கார வச்சு அந்த வித்தியாசத்தை நிச்சயம் காட்டுவார், நிச்சயம் காட்டுவார். நம்ம மனங்கசிந்து அழுதுருப்போம்ல,
நம்மளை அப்படியே கேவலப்படுத்தியிருப்பாங்க. அக்கா தங்கச்சிங்களுக்கு முன்னாடி அப்படி கேவலப்படுத்துவாங்க, அண்ணன் தம்பிங்களுக்கு முன்னாடி அப்படி கேவலப்படுத்துவாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சும்மா வேஸ்ட். அது ஒன்றும் இல்லைங்க, ஊழியத்துக்கு போயிட்டு இருக்குது, அதனால 10 பைசா பிரயோஜனம் இல்லை. இவர் யார்? என் மூத்த பையன் இன்ஜினியர், இவர் 2வது பையன் டாக்டர், ஒரு மாதம் 50,000 1 லட்சம் சம்பாதிக்கிறான். இவர் என்னவா இருக்கிறாரு? அது ஒரு காலத்தில் நல்லா இதையும் படிக்க தான் வச்சேன், அது இயேசுநாதர் பைபிள்னு போயிடுச்சு, ஒன்றுமில்லை. நான் சொல்லுகிறேன், ஒரு நாள் வரும், அந்த இன்ஜினியரை விட டாக்டரை விட நீ மேலானவன் என்று அந்த தகப்பன் அந்த தாயின் வாயில சொல்ல வைக்க கர்த்தர் செய்வார். அதுதான் கர்த்தர் செய்யறது. உன் நுகத்தடியை முறித்து போடுகிற காலம் ஒன்று வரும். ஏசாவை வெறுத்த தேவன்தான், ஆனால் நுகத்தடியை முறிப்பதற்கும் அவர் காரணமாக இருந்தார். காரணம், அவன் துன்மார்க்கனாய் இருந்தாலும் அவன் மரணத்தை கர்த்தர் விரும்பவில்லை. உன்னை என்னையும் கர்த்தர் அப்படித்தான் நேசிக்கிறார். கடைசியா இன்னும் ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்கள பார்த்துட்டு நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம். முதலாவது, இஸ்மவேல் தகப்பனால் விரட்டப்பட்டான். 2வது, ஏசா சொந்த தாயினாலும் சகோதரனாலும் ஏமாற்றப்பட்டான். துஷ்டர்கள் வாழ்க்கையில் நடக்கிறத நான் சொல்கிறேன், ஆனால் கர்த்தர் அவர்களை நேசித்தார். இஸ்மவேலுக்கு ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார். ஏசாவுக்கு நுகத்தடியை முறித்து இஸ்ரவேல் கையில் இருந்த தேவ ஆராதனையும் வாக்கு தத்தத்தையும் அந்த ஒலிவ மரத்தில், இந்த காட்டு ஒலிவ மரத்தை ஒட்ட வைத்தார் கர்த்தர். உங்களை என்னையும் கொண்டு போய் அதில் சேர்த்தார்.